Hi, this is Riyas. This is PARAMEDICOGENISIS. So, இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா flow meterல இருக்கக்கூடிய சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துருக்கு இந்த ஃப்ளோ மீட்டர். இந்த ஃப்ளோ மீட்டரில் வந்து 5 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஷுட் பி இன் டவுன் ஸ்ட்ரீம். ஆக்சிஜனோட ஃப்ளோ மீட்டர் வந்து ஒரு டவுன் ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதான் வந்து காமன் கேஸ் அவுட்லெட் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காமன் கேஸ் அவுட்லெட்லேருந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டவுன் ஸ்ட்ரீமு, கடைசியாக இருக்கிறது வந்து அப் ஸ்ட்ரீம். ஸோ இதுதான் வந்து ஆக்சிஜன் ஃப்ளோ டியூப், இது நைட்ரஸ் ஆக்சைடு, இது ஏர் ஃப்ளோ டியூப். ஸோ ஆக்சிஜன் வந்து எப்போதுமே டவுன் ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா இதுவே இது வந்து ஆக்சிஜன் அப் ஸ்ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் லீக் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிஜனோட ஃப்ளோ வந்து தடைப்பட்டுரும். இதனால் ஹைபாக்சிக் மிக்சர் ஆஃப் டெலிவரி இருக்கும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி ஆக்சிஜன் ஷுட் பி இன் டவுன் ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் நைட்ரஸ் ஆக்சைடு ப்ரொபோஷியேஷன் சிஸ்டம். ஸோ இதில் வந்து நைட்ரஸ் ஆக்சைடோட ஃப்ளோ வந்து எப்போதுமே வந்து ஆக்சிஜன் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ நான் நைட்ரஸ் ஆக்சைடு ஃப்ளோ ஓப்பன் பண்ணுறப்போ ஆக்சிஜனும் அதுவே சேமாக அதுவும் சேர்ந்து ஓப்பன் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ஆக்சிஜனை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இது பேர் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு ஆக்சிஜன் ப்ரொபோஷியேஷன் சிஸ்டம். ஸோ தேர்டு என்ன அப்படின்னா ஃப்ளோரோசன்ட் பிளாக் பேனல். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இதோட பேனல் வந்து லைட் இருக்கும். ஸோ இந்த லைட் மூலமாக வந்து நம்மளுக்கு இன்கேஸ் ஆஃப் எனி பவர் கட் இருந்தால் கூட அந்த ரேடியமோட லைட்டுனால நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இதோடைய ஷேப், இதோட ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வோட ஷேப்பை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அது மார்ஃபாலஜிக்கலாக டிஃப்ரெண்ட் இருக்கிறது தெரியும். ஸோ இதுவும் ஒரு வகையான ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸோ அடுத்து அஞ்சாவது என்ன அப்படின்னா ஆன்டிஸ்டாட்டிக் பாபின். ஸோ இந்த பாபின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாபின் வந்து ஆன்டிஸ்டாட்டிக் கோட்டிங் உடையக்கூடிய ஒரு பாபினாக இருக்கும். ஸோ இதனால் வந்து இது இந்த ஃப்ளோ டியூப்பில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த 5 விஷயங்களால் இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் ஃப்ளோ மீட்டர் மூலமாக வந்து சேஃப்டி மிக்சர் ஆஃப் அனஸ்தீசியா வந்து டெலிவர் ஆகுறது இது மூலமாக ப்ரூவன் ஆகுது. ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Untitled Chapter of Riyaskhan. இது PARAMEDICOGENISIS.